அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய தின சிறப்பு, இன்றைய சுபகோரை, இன்றைய கிரக நிலவரம், இன்றைக்கு உண்டான சுபமுகூர்த்த நேரம், சங்கல்பம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இந்த பதிவினில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள், 30/4/2026, சித்திரை மாதம் 17ஆம் நாள், வியாழக்கிழமை. இன்றைய தின சிறப்பு. இன்று வியாழக்கிழமை சித்தயோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். இந்த வாரத்திலேயே இந்த வியாழக்கிழமை அன்றுதான் ஒரு முழு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. எனவே இந்த நாள்ல புதிதாக வீடுக்கு கிரகப்பிரவேசம் செய்வது, அனைத்து விதமான நல்ல காரியங்களை செய்வது, வித்யாரம்பம் செய்ய மற்றும் காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்ய, உபதேசம் பெற, புதிய பதவிகள் ஏற்க, நகை ஆடை ஆபரணங்கள் வாங்க, திருமணத்திற்கு உண்டான அந்த சுபகாரியம் சம்பந்தமான அனைத்து செயல்களும் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக ஏற்ற நாள். இந்த வாரத்திலேயே இந்த வியாழக்கிழமை மட்டும்தான் ஒரு முழு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. இனி இன்றைய தின சிறப்பு. இன்று நரசிம்ம சதுர்தசி மற்றும் நரசிம்ம ஜெயந்தி. இந்த நரசிம்ம சதுர்தசி இந்த சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய இன்றைய தினம்தான், இந்த சதுர்தசி திதியில் தான் நரசிம்ம பகவான் அவதாரம் செய்த நேரம். அதாவது இன்றைய தினம் அந்த மாலையில வரக்கூடிய அந்த பிரதோஷ வேளையில தான் நரசிம்ம பகவான் அவதாரம் செய்த அந்த நாளை தான் நாம் நரசிம்ம ஜெயந்தியாக வழிபாடு செய்வது வழக்கம். எனவே இன்றைய தினம் மாலையில அருகில் உள்ள ஆலயங்கள், நரசிம்மர் ஆலயங்களாக இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்யலாம், அல்லது பெருமாள் ஆலயங்களிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை என்றால் உங்கள் இல்லங்களிலேயே நரசிம்ம பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, நரசிம்ம பகவானுக்கு மிகவும் உகந்த ருண விமோசன ஸ்தோத்திரம், அதை இன்றைய தினம் சொல்வது மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும். நமது சேனலிலேயே அந்த ருண விமோசன ஸ்தோத்திரம் பற்றிய ஒரு பதிவும் உள்ளது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கு உண்டான லிங்கை தருகின்றேன். விருப்பப்படுபவர்கள் அதையும் சென்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைய தினம் நரசிம்ம பகவானை வழிபாடு செய்வதனால மனக்கஷ்டம், பணக்கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறவி கடனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நரசிம்ம சதுர்தசி அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடிற்கு அதீத சக்தி என்பது உண்டு. இன்றைய தினம் நரசிம்ம பெருமானுக்கு நீங்கள் நிவேதனமாக பானகம், துளசி தீர்த்தம் எல்லாம் வைத்து வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே உடனடி வெற்றி என்பது உண்டாகும். நரசிம்ம பகவான் உடனடியாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து பலன் தரக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் தான் நரசிம்ம பகவான். ஜுவலந்தம் என்று பெயர். ஜுவலந்தம் என்றால் உடனே வருபவர், பிரகாசம் என்பதுதான் அதனுடைய பொருள். ஜுவலந்தம் என்றால் நரசிம்மர், ஜுவலந்தி என்றால் லக்ஷ்மி தாயார். இந்த இரண்டு தெய்வங்கள் மட்டும்தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அதனால் இன்றைய தினம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு என்பது உங்களுக்கு சகல விதமான அற்புதமான நல்ல பலன்களை தருவதாக அமையும். மேலும் இன்றைய தினம் வியாழக்கிழமை தோஷ பரிகாரம் செய்து கொள்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும். மேலும் இன்றைய தினம் மதுரகவி ஆழ்வாரனுடைய அவதார தினம். எனவே பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும் போது அங்குள்ள ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதிகளில் முதலில் நீங்கள் வணங்கி வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகே பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதனால் குருதோஷம் என்பது நீங்கும். மிக முக்கியமாக இன்றைய தினம் வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல குருதோஷம் நீங்குவதற்கு ஆழ்வார் ஆச்சாரியார் வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான நல்ல உன்னதமான பலன்களை தருவதாக அமையும். இனி இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் மற்றும் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையுடன் சந்தோஷத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது.
மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் இதுவரை இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு நல்ல வழி என்பது நிச்சயமாக உண்டாகும். வேலையை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்கள் இன்றைய தினம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் தரக்கூடிய இந்த நாள்ல அரசு வழி அனுகூலங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பெற்றோர்களுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாகும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தமான செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் மற்றும் தனஸ்தானாதிபதி 9ஆம் இடமான பாக்கியத்துல இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் நினைத்த காரியங்கள்ல நல்ல வெற்றி மற்றும் நல்ல பணவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்துல தனக்காரகனுடைய சஞ்சாரமும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். சகோதரர் வகையில இளைய சகோதரர்கள் வகையில உதவிகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். மேலும் உங்களுடைய உத்தியோகத்துல உடன் பணியாற்றுபவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய நாளாகும். தொழில் வியாபாரத்துல நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நல்ல நாளாகவும் நல்ல வெற்றிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பணியிடங்கள்ல உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். எனவே இந்த நாள்ல நீங்கள் நிதானத்துடன் பொறுமையுடன் பணியாற்றுவீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்து வகையான முன்னேற்றங்களும் வெற்றியும் இந்த நாள்ல உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான அந்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாகவும் ஆன்மீக பயணங்கள்ல ஈடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த அலைச்சல்கள் மூலமாக அனுகூலம் என்பதும் உண்டாகும். சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் உறவினர்களுடைய ஆதரவு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரத்துல சூரியனுடன் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல
தாய் வழி உறவுகள் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உங்கள் ராசியில உச்சம் பெறக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல வேலையில நல்ல முன்னேற்றம், புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புதிய தொழில் மற்றும் பதவி உயர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை சம்பந்தமான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவானுடன் இணைந்து புதனுடைய சஞ்சாரமும் நடைபெறக்கூடிய இந்த நாள்ல அரசு சம்பந்தமான காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். யாரிடமும் தேவையற்ற வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகள் புதிய பயணங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். இனி இன்றைய பஞ்சாங்கம். பராபவ ஆண்டு, உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 17ஆம் நாள், ஏப்ரல் 30ஆம் நாள், 30/4/2026 வியாழக்கிழமை. இன்றைய பட்சம் சுக்லபக்ஷம், திதி சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். யோகம் வஜ்ர யோகம். இன்றைய கரணம் கரைசை கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 5:52, சூரிய அஸ்தமனம் மாலை 6:20. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினம் கூலிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்று சூலம் தெற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 வரை, பிற்பகல் 1 முதல் 1:30 வரை, மாலை 6 முதல் 7 வரை. இன்றைய சாத்த திதி சுக்லபக்ஷ சதுர்தசி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:21 முதல் காலை 5:06 வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:48 முதல் நண்பகல் 12:39 வரை. இன்றைய அமிர்த காலம் பிற்பகல் 2:21 முதல் மாலை 3:12 வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டவிம்சதிதமே கலியுகே प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. இன்றைய பஞ்சாங்க சங்கல்பம். பராபவ நாம சம்வத்சரே உத்தராயணே வசந்த ருது மேஷமாசே சுக்லபக்ஷே சதுர்தசியாம் சுபதிதோ வாசரக குருவாசர யுக்தாயாம் சித்ரா நக்ஷத்திர யுக்தாயாம் வஜ்ர யோக யுக்தாயாம் கரசே கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்தசியாம் சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினசரி ராசி பலன், அன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள், சுபமுகூர்த்த நேரம், பஞ்சாங்க குறிப்புகள், கிரகநிலை, சுபஹோரை, சங்கல்பம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவு மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை மறக்காமல் ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.